அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறை நேயர்களே, நமது வாராந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக அல் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா ஷேக் அப்துல்லா அல் ஜுஹானி ஹஃபிதுல்லா எழுதியிருந்தார்கள். ஹுத்பாவுடைய தலைப்பு ரஹ்மத் மக்ஃபிரத்துடைய சென்ற வார ஹுத்பா. ரஹ்மத் மக்ஃபிரத்துடைய காலங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரமதானுடைய இறுதி ஹுத்பாவிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் முஸ்லீம்களே, ரப்புல் ஆலமீனோடு நல்லெண்ணம் வைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக வேண்டாம். அவன் அறவட்ட அருளாளன் நிகழ்ட்ட அன்புடையோன். அல்லாஹ்வை வழிபட்டு தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய வாசலை தட்டக்கூடியது, அது வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. எப்படிப்பட்ட அல்லாஹ், அவனுடைய ரஹ்மத் மிக உலகத்திலே படர்ந்து விசாலமாக இருக்கின்றது. என்னுடைய ரஹ்மத் அனைத்து வஸ்துக்களையும் விசாலமாக உள்ளடக்கி இருக்கிறது. அல்-ஆராஃப் 156வது வசனம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து உள்ளதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கின் பொழுது சில பாவங்களை அல்லாஹ் மறைத்து மன்னிப்பது. இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்டேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு முஃமினான அடியானை தனக்கு நெருக்கமாக அழைத்து மக்களை விட்டு மறைத்து ரகசியமாக அவனுடைய பாவங்களை எல்லாம் அவனிடம் சொல்லி காட்டி ஏற்றுக்கொள்ள வைப்பான். இப்படி பாவம் செய்தாய் தெரியுமா, இப்படிப்பட்ட பாவம் செய்தாய் தெரியுமா, இப்படிப்படியெல்லாம் இந்த இடத்தில் இப்படி பாவம் செய்தாய் தெரியுமா என்று ஒவ்வொன்றாக கேட்டு அடியானதை ஏற்றுக்கொள்வான். எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொள்ள வைத்த பிறகு அந்த அடியான் பார்ப்பானாம், நான் அழிந்து நாசமாகி விடுவேன், இதற்கு பிறகு அழிவுதான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம், துனியாவிலே இந்த பாவங்களை உன்னுடையத்திலே நான் மறைத்தேன், இன்று அந்த பாவங்களை உனக்காக மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய நன்மை ஏட்டை அவருக்கு வழங்கப்பட்டு அவர் சொர்க்கம் அனுப்பப்படுவார். அது சில அடியார்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும். குஃபார்கள், காபிர்கள், முனாஃபிக்குகளுக்கும் நடக்கக்கூடிய விடயம், மலக்குமார்கள் சொல்வார்கள், இவர்கள் தான் தங்களுடைய ரப்புடைய விஷயத்திலே பொய் உரைத்தவர்கள், அநியாயக்காரர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். புகாரி, முஸ்லிம் ரஹ்மத் ரிவாயத். அந்த ஆயத் சூரா ஹூத் 18வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களை, ரமதானுடைய மாதம் ஒரு கண்ணியமான மாதம், உண்மையிலே சிறப்பு வாய்ந்த மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு சிறப்பாக விசேஷமாக கண்ணியப்படுத்தும் முகமதை தந்தான். அதிலே பல நிகழ்வுகள் அடிக்கடி தொடர்ந்து வரக்கூடிய சில முக்கிய தினங்கள் இருக்கின்றன. மனிதனுடைய வாழ்நாளில் ஆயுளில் ஒரு வருடத்தில் ஒரு தடவை தான் வரும். அது லைலத்துல் கத்ர் நம்மை சந்தித்தது, சென்று விட்டது. அதுக்கு முன்னால் இறுதி ஹுத்பாவிலே சொன்ன விடயம், இறுதி பத்திலே ரமதானிலே உண்மையிலே இறுதி பத்தில் தான் லைலத்துல் கத்ர் என்பது உறுதியான விடயம். ஆனால் எந்த இரவில் என்பது உறுதி இல்லாத விடயம். ஒற்றைப்படை இரவுகளிலே அது அல்லாஹ் வைத்திருக்கிறான். சொன்னான் லைலத்துல் கத்ரை இறுதி பத்திலே ஒற்றைப்படை இரவுகளை தேடிக்கொள்ளுங்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக ஒவ்வொரு அமலும் லைலத்துல் கத்ரில் செய்யப்படக்கூடிய திக்ர், இபாதத், ஏனைய நல்ல அமல்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட 83 வருடங்கள் 4 மாதங்கள் 83 வருடங்களுடைய அதைவிட சிறந்த கூலியை பெற்று தரக்கூடிய அமல்கள் இருக்கின்ற 1000 மாதங்கள். அதே லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களோட சிறந்த. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லைலத்துல் கத்ருடையமாக கண்ணியமான குர்ஆன் வசனங்களை இருக்கிறான். அதே போன்று கண்ணியமான மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து மூலமாக, அதே போன்று கண்ணியம் வாய்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் மூலமாக உம்மத்திலும் மிக கண்ணியமான உம்மத்தாகிய நமக்கு. ஏன்னா அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதா கதிர்களை முடிவு செய்கிறான், விதிகளை எழுதுகிறான். அதில் ஒவ்வொரு விடயங்களும் தெளிதாக பிரித்து அக்குவேர் ஆணிவேராக பிரித்து முடிவெடுக்கப்படுகின்றன. எனவே அதில் நல்ல அமல்களை கொண்டு அந்த இரவை யார் அடைந்தாரோ அவர் கண்ணியமானாக மாறுவார், சிறந்தவராக மாறுவார் அல்லாஹ்விடத்திலே என்று சொல்லிவிட்டு சூரா கத்ரை பூர்த்தியாக ஓதினார்கள். இன்னா ஃபீ கதிர், அந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ரில் இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ர் என்னவென்று தெரியுமா? லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. மலக்குமார்கள் விசேஷமாக இறங்குகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள் தங்களுடைய இரட்சகனின் அனுமதிப்படி ஒவ்வொரு கட்டளைகளும் எடுத்துக்கொண்டு. அது சாந்தி, சமாதான, நிம்மதியான இரவு. ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் அது இருக்கும். கதிர் சூறாவை முழுமையாக இருந்தார்கள். எனவே வாக்களிக்கப்பட்ட மலக்குமார்கள் சமூகம் அளிக்கின்ற இந்த இரவு இருக்கிறதே, குர்ஆன் அதை நிரந்தரமாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டிருப்பது ஜும்மாவுடைய நாளில் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் மறைக்கப்பட்டது போன்று அந்த சமுதாயம் நமக்கு ஒரு அருளாகத்தான். ஏன்னா இபாதத்திலே மும்முரமாக ஈடுபடுவதற்காக வேண்டி நல்ல தொழுது திக்ர் செய்து துஆ கேட்டு அல்லாஹ்வை பச்சாதாபப்பட்டு கெஞ்சி கதறி அழுது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நாம் முயற்சி செய்வோம். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் இன்னும் நெருக்கத்தையும் கூலியையும் பெற்றுக்கொள்வோம். அதனால் தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. முயற்சித்து தேட வேண்டும். சொன்னார் லைலத்துல் கத்ருடைய ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். புகார் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். எனவே நம்ம மீது அதிகமாக அல்லாஹ் இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற துஆவை ஓதுவது அவசியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அது பதிவாகி இருக்கிறது. ஆயிஷா அறிவிக்கிறார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ. எனவே அதே பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தன சுருக்கமான கருத்தால் மிக்க சொற்களில் ஒன்று, அல்லாஹ்விடம் இந்த மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அடியான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அவனுக்கு பயனளிக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் வழங்குவான். அவனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அனைத்தை விட்டும் அல்லாஹ் அவனை பாதுகாப்பான். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் முஸ்லிமான சகோதரரே. நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய தூய்மையான வழிமுறையை பின்பற்றுங்கள். என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுகளிலே, பிந்திய இரவுகளில், ரமதான் காலங்களிலே ஏனைய இரவுகளை விட பிந்திய இரவிலே 3வது பகுதியிலே, அதாவது இறுதி பத்திலே மிகவும் சிரமப்பட்டு முயற்சித்து அமல் செய்வார்கள். தன்னுடைய வேஷ்டி இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். நின்று வணங்குவதற்காக வேண்டி குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவது குத்பா இறுதி பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் ஒன்றுதான் இஅ்திகாஃப் இருப்பது. இறுதி பத்துடைய அமல்களை சொல்கிறார்கள். இஅ்திகாஃப் என்பது அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் இபாதத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடம் நிம்மதி அடைவதற்கான தனிமையிலிருந்து ஆறுதல் பெறுவதற்காக வேண்டி நம்மை அப்படி ஒரு இடத்துல தரித்து வைப்பது. எல்லா தொடர்புகள், துனியாவுடைய தொடர்புகள், படைப்பினுடைய தொடர்புகளை துண்டித்து அல்லாஹ்வுடைய தொடர்பை அது ஏற்படுத்தி உள்ளத்தை ஓர்மைப்படுத்தி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு நம்மை திசை திருப்பக்கூடிய விடயங்களை விட்டு உள்ளத்தை ஓர்மைப்படுத்தி ஒரு இடத்துல அமைதியாக அமர்வது, நம்மை ஒரு இடத்துல ஒதுக்கி வைப்பது. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த கொடையாளியாக அல்லாஹ்வுடைய அருள் காற்றுக்களை நீங்கள் அடைய முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ஏகனாகிய அல்லாஹ் கண்ணியமான அல்லாஹ்வுடைய வாசலில் நின்று அல்லாஹ் ரவுஃபுர் ரஹீம் உள்ளன்புள்ள அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் முன்னோக்கி அல்லாஹ்விடம் பச்சாதாபப்பட்டு நீங்கள் இஅ்திகாஃபில் ஈடுபடுங்கள் என்று சொல்லிவிட்டு சூரா துஹான் 1 முதல் 6வது வசனங்கள் வரை ஹாமீம் வல் கிதாபி, வேதம் தெளிவான வேதம் சத்தியமாக குர்ஆன் மீது நாம் இந்த குர்ஆனை பரக்கத்தான இரவில் இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ர் நாம் அதை கொண்டு எச்சரிக்கை செய்கிறோம். அதிலே பல விடயங்கள், ஒவ்வொரு விடயங்களும் நுணுக்கமான விடயங்கள் வெவ்வேறாக பிரித்து விரிவாக முடிவு செய்யப்படுகின்றன. அது எங்களுடைய கட்டளையின் பிரகாரம் நடக்கின்றன. நாங்கள் ரசூல்மார்களை அனுப்புகிறோம். அதாவது ரஹ்மத்தை நாங்கள் அனுப்புகிறோம். அது ரசூல்மார்களையும் அனுப்பினோம் ரஹ்மத்தாக, ரப்புடைய ரஹ்மத்தாக அந்த குர்ஆன் வந்திருக்கிறது. அது அல்லாஹ் செவியேற்கக்கூடியவன், அனைத்தையும் அறிந்தவன் சொல்லி பாரக்கத்தை துஆத்தி இஸ்திக்ஃபார் செய்து முதலாவது ஹுத்பாவை சுருக்கமாக முடித்துவிட்டு 2வது ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சகோதரர் அப்துல்லா இப்னு கைஸ் அறிவிக்கார்கள் ரஹிமஹுல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வதை நான் கேட்டேன் என்று சொல்லி அவரிடத்தில் ஒரு கூட்டத்தை பற்றி கேட்கப்பட்டது. அதாவது ஃபர்துகளை மாத்திரம் செய்கிறார்கள், கடமையான இபாதத்துகளை மாத்திரம் செய்கிறார்கள், மேலதிகமாக உபரிவிதமான நஃபிலான வணக்கங்கள் செய்வதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று கேட்கப்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய ஆயுள் மீது சத்தியமாக பொதுவாக மக்களிடத்தில் அல்லாஹ் ஃபர்துகளை பற்றி தான் கேள்விகளை கேட்பான். என்றாலும் இந்த கூட்டம் இருக்கிறார்களே, ஃபர்துகளை மாத்திரம் செய்துவிட்டு சுன்னத்துகளை கணக்கெடுக்காதவர்கள், அவர்கள் பகல் நேரத்திலே தவறு செய்கின்ற கூட்டம், பகல் நேரத்திலே தவறு செய்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய நபியவர்களோடு சம்பந்தப்பட்ட சாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உங்கள் நபியோடு சம்பந்தப்பட்டவர்கள், நபியவர்கள் உங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், தொடர்புடையவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமுல் லைலை, இரவு வணக்கத்தை எப்பொழுதுமே கடும் நோயாளியாக இருந்தாலே அன்றி கியாமுல் லைலை விட மாட்டார்கள், தொழுவார்கள். அப்படி வருத்தமாக இருந்தால் கூட அமர்ந்து தொழுவார்கள், தொழுகை விட மாட்டார்கள். நின்று தொழுவது, உட்கார்ந்து தொழுவார்கள். பின்பு ஒவ்வொரு அந்த கியாமுல் லைல் சம்பந்தமான குர்ஆன் வசனங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்று சொல்லி மர்வஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த ரிவாயத்தை சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக அல்லாஹ் திருப்தியை நாடி நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ் வழிபட்டு விடயத்தில் முயற்சி செய்யுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், இந்த நல்ல அமல்களுடைய லாபங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே சிறந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நற்காரியங்களின் மூலமாக, பாவங்களை விடுவதனூடாக, அதே நேரம் நல்ல அமல்களின் பக்கம் விரைவதனூடாக நம்முடைய அஜல் காலத்தவணை முடிந்து மௌத்து வர முன்னால் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேண்டி நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஸலவாத்து சொல்லி ஸலவாத்துல் மர்த்தூன் ஆயத்தை ஓதி ஹத்தீப் அப்துல்லா ஜுஹனி ஹபிதுல்லாஹ் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை விளம்பர இடைவெளிக்கு பின்னால் நாம் பார்க்கலாம்.